இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிதாக்கள், ஆதி பிதாக்களை குறித்து இவர் சொல்லுகிறார். நம்முடைய பிதாக்களுக்கு அருளின வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். என்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார்? நமக்கு ஒரு இரட்சகர் வருவார். அவர் சாத்தானிடமிருந்து அந்த ராஜ்யத்தை பிடுங்கி நமக்கு அந்த ராஜ்யத்தை கொடுப்பார். அவர் சிங்காசனத்திலே வீற்றிருந்து நம்மை அரசாளுவார். இதை இப்போது நமக்கு நிறைவேற்றினார். அந்த சாத்தானிடத்திலிருந்து ராஜ்யத்தை பிடுங்கி நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். அதை தான் பவுல் இங்கே சொல்லுகிறார். இந்த சுவிசேஷத்தை தான் பவுல் பிரசங்கித்து வருகிறார். கிறிஸ்து சிங்காசனத்தில் வீற்றிருந்து அரசாளுவது இரண்டாம் வருகைக்கு பிறகுதானே, அப்போதானே அவருடைய ராஜ்யம் வரும் என்று நினைக்காதீர்கள். இன்றைக்கே நம் மத்தியில் அந்த ராஜ்யம் வந்திருக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரின் வீட்டிலும் ஒவ்வொருவரின் இருதயத்திலும் அவருடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில அவர்தான் ராஜா. அவருடைய ஆளுகையின் கீழ் தான் நாம் இருக்கிறோம். நாம் அவருடைய ராஜ்யத்தின் மக்கள் என்று உணர்ந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை செழிக்கும். இப்போ